ஆண்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்டு நம் மாணவ செல்வங்களை வாழ்த்த வருகை புரிந்திருக்கின்ற மேடையிலே வீற்றிருக்கின்ற கல்வியாளர்கள், தொழில் அதிபர்கள் உள்ளிட்ட பெருமக்களை வரவேற்று அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் நம்முடைய குழந்தைகளின் இந்த ஒரு ஆண்டு கல்வி சார்ந்த காரியங்களிலே அவர்களது திறன் எவ்வாறு வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நேரில் வந்து அறிந்து மகிழ்ச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெற்றோர் பெருமக்களை நன்றியோடும் அன்போடும் உங்களை எங்கள் கல்வி நிறுவனங்கள் சார்பிலே வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. உண்மைதான். இவர்கள்தான் நம் நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரங்கள். கல்வி செல்வம் ஒன்றுதான் அல்ல குறையாதது, யாராலும் எடுத்து செல்ல முடியாதது, வாழ்நாள் முழுவதும் நம்மோடு ஒரு துடுப்பு போல, படகிற்கு துடுப்பு போல நம்மை கரை சேர்ப்பது கல்வி செல்வம் மட்டும்தான். அந்த கல்வி செல்வத்தை இந்த பகுதியில் 72 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமிகு ஜி. முத்துராமசாமி அவர்கள் ஆசிரியராக வாழ்நாளை 1946ஆம் ஆண்டிலே துவங்கும் பொழுது, சேடப்பட்டி இங்கிருந்து 3 கிலோமீட்டர் வடக்கு இருக்கிறது, நமக்கு தெரியும். அங்கே இருந்து எஸ். ராஜேந்திரன் SSR அவர்கள், ஜி. முத்துராமசாமி அவர்களது பள்ளி தோழர் நடிகர் SSR அவர்கள் பிற்காலத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு லட்சிய நடிகராக வாழ்ந்தவர். தமிழ், அழகிய தமிழுக்கு சொந்தக்காரர். 11-12 கிலோமீட்டர் பேரையூர் சென்று நடந்து சென்று படித்தார். அவரோடு நாங்கள் உரையாடும் போது சொல்வார், உங்கள் அப்பா 8 கிலோமீட்டர், நான் 11 கிலோமீட்டர் நடந்து படித்தேன். அதனால தான் எங்கள் ஊரில் ஹைஸ்கூல் கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணேன். உங்கள் ஊரில் உங்கள் அப்பாவை ஹைஸ்கூல் கொண்டு வந்து அவருடைய லட்சியம் அதுதான் அப்படின்னு சொன்னார். தான் பற்ற கஷ்டம் மற்றவர்கள் படக்கூடாது என்ற ஒரு நல்ல உயரிய நோக்கத்தோடு வாழ்ந்தவர்கள் அவர்கள். 1940களிலே அவர் பயிலும் பொழுது இந்த ஊரிலே பள்ளி கிடையாது. பக்கத்து ஊருக்கு சென்று 5ஆம் வகுப்பு படித்து 6வது 7வது படிக்கும் பொழுது பேரையூர் அரசு உயர்நிலைப்பள்ளி, போர்டு ஹைஸ்கூல், அங்கே தான் படிக்கணும். தான் பற்ற கஷ்டம் மற்றவர்கள் படக்கூடாது என்ற ஒரு நல்ல உயரிய நோக்கத்தோடு வாழ்ந்தவர்கள் அவர்கள். அதன் காரணமாக இங்கே ஒரு துவக்க பள்ளியை 1952ஆம் ஆண்டு பராசக்தி வித்யாசாலா தொடங்கப்பட்டது. காமராஜர் அவர்கள் அப்பொழுது முதல்வராக இருந்தார். 54ஆம் ஆண்டிலே நடுநிலைப் பள்ளியாகவும், 1987லே அப்பொழுது VK சுப்புராஜ் IAS அவர்கள் பணியாற்றும் பொழுது பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக ஆக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்களும் நம்முடைய பள்ளியின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தார்கள். ஸ்தாபகர் அவரது லட்சியம், வாழ்நாள் லட்சியம், இந்த ஊரில் ஹைஸ்கூலா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க, போர்டை மட்டும் மாற்றிருக்காங்கப்பா, இன்னும் அரசு முழுவதும் கொடுக்கலன்னெலாம் சொல்லுவாங்க. யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், நம்ம கடமையை செய்வோம் என்று அவர்கள் கருதினார்கள். நம்ம பள்ளி 92ல் ஹையர் செகண்டரி ஆகுது. ஏறக்குறைய 32 ஆண்டுகள் SSLC தேர்வில் 100% தேர்ச்சியை நம் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து பெற்று வருகிறார்கள். இது பராசக்தியினுடைய அருள் இங்கே இருப்பதற்கு அடையாளம். நம்ம ஸ்தாபகர் சொல்வார், நம்ம 100% நம்ம நோக்கம் கிடையாது, இங்கே வர்ற எல்லாரையும் 100% நல்ல மனுஷனாக உருவாக்கி அனுப்பணும், அவ்வளோதான். பராசக்தி பள்ளி தொடங்கி இப்பொழுது 72 ஆண்டுகள் ஆகிவிட்டது. உயர்நிலை மேல்நிலை பள்ளியாகலாம் மாறி ஏறக்குறைய 37 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. நம்முடைய சமூக பணியை சிறப்பாக செய்து வந்து கொண்டிருக்கிறோம். கல்வி இந்த பகுதியிலே வளர்ந்திருக்கிறது என்றால் அது பராசக்தி மிக முக்கிய காரணம், அது வரலாறு. நம்முடைய பள்ளியிலே சேர்ந்து பயில்பவர்கள் மிகச்சிறந்த பதவிகளிலே இப்பொழுது இருக்கிறார். 200 MBBS MD MS டாக்டர்ஸை உருவாக்கி இருக்கிறோம். மேடையிலே வீற்றிருக்கின்ற ஒருவர் அதற்கு உதாரணம். நம்முடைய பள்ளியின் முன்னாள் மாணவர் டாக்டர் மாரிசாமி அவர்கள் சேடப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக இருக்கிறார்.
இங்கே மேடையில் வீற்றிருக்கின்ற நம்முடைய பள்ளியின் முன்னாள் மாணவர் டாக்டர் சி ரமேஷ், சேடப்பட்டி அவருக்கு சொந்த ஊர், திருமங்கலத்தில் இருக்கிறார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உடற்கல்வித்துறையுடைய தலைவராக இருக்கிறார். நம்முடைய அருகாமையில் இருக்கின்ற சலுப்பப்பட்டி அந்த ஊரில் இருந்து இங்கே பயின்றவர் டாக்டர் அழகு முருகன் வெட்டினரி சர்ஜனாக இருப்பவர். அவரை நாங்கள் அழைச்சி மற்ற மாணவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணம் என்று அவர்களை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். 200 MBBS டாக்டர்ஸ், அதே போல் 100க்கும் மேற்பட்ட அறிஞர்கள், அதே போல் ஆயிரக்கணக்கான என்ஜினியர்ஸ், வெட்டினரி சர்ஜன்ஸ், ஒரு 75 to 100 மெம்பர்ஸ். இதெல்லாம் நம்முடைய மாணவர்களுடைய சாதனை. இந்த பள்ளியினுடைய சாதனை என்று சொல்லலை, பயின்ற மாணவர்களின் சாதனை, ஆசிரியர்களின் சாதனை. ஸ்கூல் இஸ் நத்திங் பட் டீச்சர்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு பள்ளிக்கூடம் என்பது ஆசிரியர்கள் தான் பள்ளிக்கூடம். இப்போ ஆசிரியர்கள் என்றால் பள்ளிக்கூடமே கிடையாது. அந்த வகையில் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு நல்ல நிர்வாகம் மிகச்சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நம்மை நாமளே ரெஜினவேட் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு காலம். பெற்றோர்களாகி நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வித்தரத்தை ஆசிரியர்களை பார்த்து சந்தித்து கண்டிப்பாக கேட்டுக்கிறணும். இப்போ மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு வராத, ஃபோன் பண்ணால் எடுக்காத, இதை சொல்லி வைக்கிறான். இந்த நிலை மாறணும். ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மிகச்சரியான ஒரு புரிதல், அந்த கம்யூனிகேஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மாணவர்கள் எந்த தவறுகளையும் செய்யாமல், அவர்கள் நம்மை விட்டு நழுவி விடாமல் உயர்ந்த நிலையை பெற முடியும் என்று இந்த நேரத்தில் இந்த தலைவர் உரையிலே, வரவேற்பு உரையிலே நான் கூற விரும்புகின்றேன். இங்கே நிறைய வேலைகளை போட்டுட்டு இங்கே வந்திருக்கிற அத்தனை பெற்றோர்களையும் நாங்கள் வருக வரவேற்கிறோம். நன்றியோடு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கும். வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களை ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்களுக்கு கௌரவப்படுத்துகின்ற நிகழ்ச்சி. இப்போ அளப்பளைச்சேரியில் இருக்கிற அரசு கால்நடை மருத்துவமனையில் மருத்துவ சேவை மிக நல்ல ஒரு மனிதர், நம்முடைய முன்னாள் மாணவர் ஹர ஹர சிவ சிவ ருத்ரேஸ்வராய சிவகர ஸ்வர பிரிய லிங்கேஸ்வராய பூதநாத சிவ நர்தன பிரியாய சகல லோக சர்வ சாட்சி ஸ்வரூப சூடிய நாதனே, கங்கை நாடிய வேதனே, அங்கை கூடிய பாகனே ஈசா. ஆக்கும் போதிலவன் பிரம்மனே, காக்கும் போதிலவன் விஷ்ணுவே, நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா. அகிலமே ஆடும் வண்ணம், சபைகளில் ஆடும் பாதம், சுடலையில் ஆடல் செய்தது ஏனோ. அமுதமே வேண்டுமென்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையேற்றாயேனோ. சதுர்வேதம் பாடவே கவியாவும் போற்றவே எமை காக்க வந்த நீ புவியாவும் காப்பாய் நீ. शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शिव 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 शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय.
சிறப்பு விருந்தினரை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். உயர் திரு பதஞ்சலி AMS செல்வம் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளவு அருமையான நம்ம பராசக்தி ஸ்கூல் பெரியவங்க ஆரம்பித்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு அருமையான ஸ்கூல் இத்தனை வருஷமாக நடக்கிறதுக்கு முக்கியமே காரணம் வந்து டீச்சர்ஸ் தான். டீச்சர்ஸ் இல்லைன்னா ஸ்கூல் பேர் வாங்குறது கஷ்டம். அதனால் குருவே துணை. எல்லாரும் வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸ் கையை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஆசிரியர் வேணும். நம்ம வீட்டில் இருக்கிற நேரம் ரொம்ப கொஞ்சமான நேரம், ஸ்கூலில் ரொம்ப நேரம் இருக்கும். அதனால் ஸ்கூலில் இருக்கிற நேரத்தில் டீச்சர்ஸ் கூட தெரியலையா கேளுங்க, டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அருமையான பள்ளிக்கூடம். என் பையன் சொல்லிக் கொடுத்த ஒரு மந்திரம்னு சொல்கிறேன். இது அருமையான மந்திரம். தெரியலையா, அந்த கேட்குற நேரம் மட்டும்தான் நம்ம முட்டாளாக இருப்போம். கேட்குறதுக்கு நம்ம தயங்கணும்னா வாழ்க்கையெல்லாம் முட்டாளாக இருப்போம். ஒரு நிமிஷம் முட்டாளாக இருக்கணுமா, வாழ்க்கையெல்லாம் முட்டாளாக இருக்கணுமா. இது வந்து ஸ்கூல்லையும் பொருந்தும், வாழ்க்கைக்கும் பொருந்தும். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து பிஸ்னஸில் எத்தனையோ இருக்கேன், நிறைய இடங்களுக்கு போவேன் வருவேன். ஆனால் டெய்லி குழந்தைகளை ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. உங்கள் குழந்தையோட பேசுங்க. நிறைய வேலை இருக்கும் உங்களுக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பேசுகிறது போது உங்கள் கை குழந்தையோட கை இருக்கணும், சேர்ந்துருக்கணும். உங்கள் கைக்குள்ளே குழந்தையோட கை இருக்கணும். சும்மா அரை மணி நேரம் பேசி பிரயோஜனம் இல்லை. குழந்தை சொல்கிற கதையெல்லாம் கேட்கணும். பொறுமையாக கேளுங்க. உங்களுக்கு தேவையில்லாத பேசும், கேளுங்க. ஒரு மாதம் கழித்து பாருங்கள், குழந்தை நல்லா படிக்கும், நீங்கள் சொல்கிறத கேட்கும். இந்த வயசில், சின்ன வயசில் நீங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பையன் 20 வயசு வரும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பான். பசங்க வந்து நம்ம எவ்வளோ டியூன் பண்ணுறோமோ அந்தளவு தான். ஒரு ரேடியோ பாடணும்னா கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டாக வைக்கணும். வச்சா தான் அந்த ரேடியோ நல்லா பாடும், இல்லைன்னா சரியாக பாடாது. அதே மாதிரி குழந்தைகளை வந்து நம்ம எவ்வளோ டியூன் பண்ணுறோமோ நிச்சயமாக கேட்பாங்க. கேட்காம இல்லை, நம்ம சொல்கிற விதத்துலேயும் செயலையும் தான் இருக்குது. அவங்க படிக்கணும்னா நம்ம படித்து காமிக்கணும். நம்ம 2 புத்தகத்தை எடுத்து படிக்கணும். படித்தாதான் சரி அப்பா அம்மா படிக்கிறாங்க, நம்மளும் படிக்கணும் அப்படின்னு என்ன வரும். தயவு செஞ்சு குழந்தைய லவ் பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருங்க, குழந்தைகளும் படிப்பாங்க. நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா அவங்க டிவி பார்ப்பாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இங்கே வந்திருக்க பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு 2 மகன்கள் மட்டும்தான் நாங்கள் சொன்னோம். அதில் முதலாவது மகன் பரத் IAS. கைத்தட்டு. சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அந்த 3 எழுத்து, அந்த IAS என்ற 3 எழுத்து இருக்குல்ல, லட்சத்தில் ஒருத்தர் வாங்குறதே கஷ்டம். அவருடைய மகன் வைராக்கியமாக இருந்து அவங்களுடைய தாத்தாட்ட சொல்லிட்டார், நான் கண்டிப்பாக IAS அப்படின்னு. நடனக்கலை தான் பரதநாட்டியம். இதற்கென்று ஒரு தனித்தன்மை உண்டு. கண்ணும் கதை பேசும் காரிகையாய் கருத்தோடு கலைநயத்தையும் கண்முன்னே கொண்டு வருவது நம் பரதக்கலை. இந்நாட்டியத்தை தர உங்கள் முன் எங்கள் ஆரம்ப பள்ளி 5ஆம் வகுப்பு மாணவி. गणनायकाय गणदेवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि
चतुराय गानप्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदेवताय गुरुकुल கல்வியால் வரும் சக்தி, அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி. பராசக்தி மேல்நிலைப் பள்ளி LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. கோட்டைப்பட்டி, பேரையூர், மதுரை. தொடர்புக்கு 7010726986 701072698